கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இரவு நேரத்தில் நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு இரவு நேரத்தில் உள்ள செய்தி என்ன அப்படின்னா, புலம்பல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் தியானிக்க போகிறோம். உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். ஹல்லேலூயா. உன் தீர்க்கதரிசிகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். பொய்யான தீர்க்க தரிசனம், பயனில்லாத தீர்க்க தரிசனம் உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாரு அப்படின்னா, அவர்கள், அதாவது தீர்க்கதரிசிகள், உன் சிறையிருப்பை விளக்கும்படி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பிலிருந்து வெளியில வர்றதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. அதை எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சில அனுபவத்தை சொல்றேன். அது ரொம்ப புரிஞ்சுட ஈஸியா இருக்கும். நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போனா கூட நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, முழங்கால் நின்று ரொம்ப ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கத்தால ஒரு 12 வருஷம் தொங்கிட்டு இருந்தேன். எலுமிச்சப்பழம் ஒரு 7-8 வருஷம் கிட்ட நான் வச்சிருந்தேன். இது போக ஒரு பொம்மை வச்சா உன் கடையில நல்ல பணம் செழிப்பா இருக்கும், இந்த பொம்மையை வேணா வச்சுக்க அப்படின்னாங்க. அதையும் வச்சுக்கிட்டேன். எங்க அப்பா இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அவனுடைய போட்டோ வச்சா உன் கடை நல்ல செழிப்பா இருக்கும்னாங்க. அதையும் வச்சுக்கிட்டேன். இது போக ஜாதகம் பார்த்துருக்கேன், நியூமராலஜி பார்த்துருக்கேன். இன்னுமாக என் கூட ஒரு நபர் இருந்தார். அவர் விக்கிரத்தில் ஒரு நபர். அவருக்கு மாந்திரீகத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். இன்னும் கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் எல்லாமே உள்ள வந்திருக்கு. இது போக வியாபாரத்தில் இருக்கும்போது நல்ல போய் பேசியிருக்கேன். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எப்படிலாம் துன்மார்க்கனா வாழ்வானோ அழகா துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலனாலே துன்மார்க்கன் எழுதப்பட்டிருக்கு. கீழ்ப்படியாமல் துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கு. இப்போ துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதாவது ஒரு காரியத்துல சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது இருளான காரியமா இருக்கலாம், அந்தரங்கத்தில் உள்ள பாவ காரியமா இருக்கலாம், துர்க்கிரியா இருக்கலாம், செத்த கிரியா இருக்கலாம், ஜென்ம சுபாவமா இருக்கலாம், மாம்ச கிரியா இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்துல சிறையிருப்புலயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஜென்ம சுபாவம் அப்படின்னா தெரியும், நம்ம பிறந்திலிருந்து நமக்கு ஒரு சுபாவம் இருக்கும். சில குடும்பத்துக்கு கோபம் ஹையஸ்டா இருக்கும். டக்குன்னா அந்த கோபம் வெடிச்சிடும். அந்த கோபம் வெடிக்கும் போது வீடு 2, 4, 8 மாறிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய அந்த கோபம் அவ்வளோ எஃபெக்டா இருக்கும். சில நேரத்துல அந்த கோபத்தின் நிமித்தமாக வீட்டுக்குள்ள சண்டை வரும்போது ரத்தமே வந்துடும், அடியே விழுந்துடும், உடைச்சிருவாங்க. சில வீட்டுக்குள்ள அதனால மரணம் கூட வந்துடும். அந்த கோபத்தின் நிமித்தமா. கோபம் வரும்போது எரிச்சல் வந்துடும், உக்கிர கோபம் வந்துடும், வைராக்கியம் வந்துடும், மூர்க்க வெறி வந்துடும். இப்படி ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கோபம் கூட பாவம் தான். ஏதோ ஒரு காரியத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் மாம்சக்கிரியை இருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம்,
ஒரு 17 கேரக்டர் இருக்கு. ஒரு மனுஷன் பாவத்துல சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருக்கான். இயேசுவை விட்டு தள்ளி போனாலே சிறையிருப்பு தான். கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கும் சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விக்கிரத்துக்கு நேரா போயிடுவாங்க, பில்லி சூனி வைக்க போயிடுவாங்க. சில குடும்பத்துல யாரு மேலே சண்டை போட்டிருப்பாங்க, அந்த சண்டை போட்ட நிமித்தமாக அவங்களுக்கா பில்லி சுனியை ஏவல் வைக்க போயிடுவாங்க. லாஸ்ட் எங்கேயாவது போய் மாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. சில குடும்பத்துல சண்டை போட்டு வீட்டுல பிரிஞ்சு போயிடுவாங்க, பிரிவினை. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள். சில குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் பொறாமை மட்டும்தான் இருக்கும். வெறிகள், களியாட்டுகள். ஒரு 17 கேரக்டர் இருக்கு. சிறையிருப்புள்ளே ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருப்பான். இப்ப லேட்டஸ்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாலிப பையன் சொல்லும்போது சொன்னான், நான் 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் ஆன்லைன்ல கேம் விளையாடுவேன் அப்படின்னா. ஒரு 28 வயசு ஒரு பையன் ஆன்லைன்ல ஏதோ ஒரு காரியத்துல இன்வெஸ்ட் பண்ணி 29 லட்சம் போயிட்டு வீட்டுக்கு தெரிய வந்துச்சு. குடும்பத்துல கடன், அந்தால மருந்து குடிச்சிட்டாங்க, நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தாச்சு. ஆனா கவர்மெண்ட்ல வேலை பார்க்காங்க. இன்னொரு குடும்பத்துல கல்யாணத்துக்காக வச்ச பணத்தை 50,000 ரூபாய் ஆன்லைன்ல கொண்டு போய் ஒரு சீட்டு விளையாண்டாச்சு. இன்னொரு குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, ஆன்லைன்ல போய் ஏதோ சீட்டுன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3 லட்சம் ரூபாய் காலி அப்படின்னாங்க. இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவங்களோட வாழ்க்கையில தீமைக்குள்ள சிக்கி கொள்றாங்க. தீமைக்குள்ள போய் சிக்கி கொண்டதுக்கு அப்புறம் அவங்கள வெளியில கொண்டு வரணும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரங்களுக்கு அபிஷேகம் பண்ணித்திருக்கிறார். 5 விதமான ஊழியம் இருக்கு. சுவிசேஷ ஊழியம் இருக்கு, போதிக்கிறவங்க இருக்காங்க, மேய்ப்பன் இருக்கிறாங்க, அப்போஸ்தலர் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. தீர்க்கதரிசிகள் அந்த ஜனங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போது, எப்படி மனம் திரும்பணும், எப்படி தேவன் பக்கம் மனம் திரும்பணும்னு சொல்லி தரிசனமா பார்த்து சொப்பனமா பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனத்திலே உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்துமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். பொய்யான பயனில்லாத தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அதுல ஒரு வேர்டு சொல்றாரு, உனக்காக அப்படிங்கிறது. அப்ப மனுஷனை பிரியப்படுத்துற ஊழியம் அது தேவன் தந்தது கிடையாது. நம்ம மனுஷனை பிரியப்படுத்துறோமா தேவனை பிரியப்படுத்துறோமான்னு சொல்லி முதல்ல யோசித்து பார்க்கணும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி சிறையிருப்புல வாழும்போது, பாவ அடிமையில வாழும்போது, அசுத்தத்திலேயோ அருவருப்புலையோ அக்கிரமத்திலேயோ விபச்சாரத்திலேயோ வேசித்தனத்திலேயோ வாழும்போது அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி சமாதானம் இருக்கும்? சில குடும்பத்துல மதுபான அடிமையில இருக்காங்க, போதை அடிமையில இருக்காங்க, கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க, இன்னும் ஏதோ கையில ஊசி போடுறேங்கிறாங்க, மருந்து. இப்படி எத்தனையோ அடிமைகள் இருக்கு. ஒரு மனுஷன் பாவத்துல சிறையிருப்புல வாழும்போது அவனோட வாழ்க்கை ஃபுல்லா இருளா இருக்கும், கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, கண்ணு குருடான நிலைமையில இருக்கும், பாவ அடிமையில துன்மார்க்கமான கயிறுனால கட்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்துமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். உனக்காக தான்ப்பா தரிசனம் பார்த்தாங்க, அவங்க எனக்காக தரிசனம் பார்த்து சொல்லல அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளு இந்த செய்தி கேட்குறீங்க. சில குடும்பத்துல நம்ம யார்ட்டையோ போய் ஜெபம் பண்ணியிருப்போம். என் வாழ்க்கையில நான்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன்ப்பா, என் வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். கர்த்தரை விட்டு எங்கெங்க தள்ளி போறோமோ அந்த எல்லா காரியத்தையும் திட்டமா சொல்லி மனம் திரும்ப அப்படின்வாங்க. நான் விக்கிரத்துக்கு இருந்ததுனாலே அந்த விக்கிரத்தினுடைய காரியங்கள் நிறைய காரியங்கள் வெளிப்படி சொல்லியிருக்காங்க. இப்படி என்னோட வாழ்க்கையில நான் எங்க பாவ காரியம் இருக்கேன், பாவத்துல எதில் அடிமையா இருக்கேன், அழகா சொல்லிடுவாங்க. ஏன்னா தீர்க்கதரிசிகள், உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்துமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். மாயையான பொய்யான பயனில்லாத தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்.
அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல். அப்ப தீர்க்கதரிசிகள் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, உன் சிறையிருப்பை திருப்பணும். ஒரு மனுஷோட வாழ்க்கையில சிறையிருப்புல இருக்கும்போது, தீர்க்கதரிசிகள் அந்த இடத்துக்குள்ள வரும்போது, எந்த இடத்துல நம்ம விலகி இருக்கிறோமோ அந்த காரியத்தை வெளிப்படுத்தி மனம் திரும்ப சொல்லுவாங்க. அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும், அதுல ஒரு வேர்டு வருது, அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். இந்த வசனத்திலே உனக்காக சொல்லி 2 தடவை வருது. உனக்காக தரிசித்தார்கள். அப்போ ஒரு தீர்க்கதரிசியை நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மனம் திரும்ப சொல்லி சிறையிருப்புல நம்மளை வெளியில கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க கரெக்டான தீர்க்கதரிசி. சிறையிருப்புல இருந்து வெளியில வராம அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தையும் எடுத்து காட்டாமல். ஒரு மனுஷன் சிறையிருப்புல இருக்கும்போது என்ன அக்கிரமத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டணும். அவங்கதான் தீர்க்கதரிசி. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மனுஷன் சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருக்கான், சிறையிருப்புல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறான். அந்த சிறையிருப்புல இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்களோட அக்கிரமத்தை எடுத்து காட்டணும். சில நேரத்துல எடுத்து காட்டினா மட்டும்தான் மனம் திரும்புவாங்க. அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அப்படிங்கிறது. எடுத்து காட்டியிருந்தாங்க அப்படின்னா அவங்க தீர்க்கதரிசி. எடுத்து காட்டாம இருக்கும்போது அங்க பிரச்சனையா இருக்கு. அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள் என்கிறார். பொய்யானவைகளையும் மோசமானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். தரிசனம் பார்த்தாங்க, ஆனால் பொய்யானவைகளையும் மோசமானவைகளையும் கேடானவைகளையும் பயனில்லாதவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த இரவு நேரத்திலே எத்தனையோ குடும்பத்திலே வீட்டில் நிறைய உபத்திரத்தோடு இருப்பீங்க. என் வாழ்க்கையில உபத்திரம் மாறினா நல்லா இருக்குமே, நான் யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்துல வேற வேற நாட்டுல வேற வேற சூழ்நிலை இருப்பீங்க. என் வாழ்க்கையில சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 24 மணி நேரம் என் இருதயம் தேவனோடு தொடர்புல இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம். என் இருதயம் உலகத்துக்குள்ள காரியத்தோட ஒட்டி கொண்டிருந்தால் முழு ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இப்போ சில குடும்பத்துல புதுசா இணைந்திருப்பீங்க. உங்களுக்கு புரிந்த மாதிரி நான் சொல்றேனே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் செல்போனோட மூழ்கி போய் கிடக்குறாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுல படம் பார்த்து நாடகம் பார்த்து அதுல மூழ்கி போய் இருக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் இல்லை வாலிப பையன், சின்ன பிள்ளைகள் செல்போன்ல மூழ்கி போய், அதாவது கேமு இல்லைன்னா வேற வேற வெப்சைட்டு வேற வேற இடத்துல போய் மூழ்கி போய் கிடக்குறாங்க. இப்படி ஒரு 8 மணி நேரம் இதுல போயிட்டு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில முழு ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? 8 மணி நேரம் ஒரு மனுஷன் செல்போன்லயோ இல்ல படம் பார்க்கறதுலயோ இல்ல டிவிலையோ இல்ல ஆன்லைன்லயோ வேற எதுலயோ ஒரு இடத்துல அடிமையா இருந்தால் அது சிறையிருப்பா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. இந்த வசனம் என்ன போட்டிருக்கு? அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், சிறையிருப்புனா என்ன? தண்ணி அடிச்சா அது ஒரு சிறையிருப்புல தான் இருப்பாங்க. விபச்சாரம் பண்றாங்க, அவங்க ஒரு சிறையிருப்புல இருக்கிறாங்க. அசுத்தத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு சிறையிருப்புல இருப்பாங்க. துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. டெய்லி நல்லா பொய் பேசுவாங்க, அவங்க ஒரு சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் கேடானதை எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், கொள்ளையடிச்சு சேர்க்கணும்னு சொல்லிட்டு நல்லா பொய் பேசி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. அழகா கையில பைபிள் கொண்டு வருவாங்க. சர்ச்சில் வந்தோன்னு நேரம் முழங்கால் போடுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்பிடுவாங்க. மறுபடியும் போய் பொய் தான் பேசுவாங்க, மறுபடியும் போய் பாவம் தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் பார்த்தா ஃபர்ஸ்ட் லைன்ல உட்காந்துருப்பாரு. நல்ல கையில செயின்லாம் போட்டு நல்ல ஒரு பெரிய ஆள், அழகா உட்காந்துருப்பார். அப்படி
ஆனா அடுத்த நாள் வெளியில வரும்போது பார்த்தா ரோட்ல நின்று பார்த்தா சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாங்க. சர்ச்சில் பார்த்தா மூப்பர் சாரத்துல இருக்காங்க. ஆனா நான் திங்கக்கிழமை பார்த்தா அதுல இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வரைய ரோட்ல நின்று சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாங்க. சிகரெட்டு பழக்கத்துல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்துல போயில பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில ஜெபகுறி போறோம். என்னையால அந்த பாவத்தை விட முடியலையே, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல போய் பார்த்தா தெரியும். பஞ்சம், கஷ்டம், பட்னி, எத்தனையோ காரியத்திலே. காரணம் என்ன? சிறையிருப்பு. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க. வாலிப பையன் ஒரு பாவத்துல சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருக்கான். அம்மா அப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத காரியத்துல பேசி சிக்கி கொள்றாங்க. இப்போ சில குடும்பத்துல நிறைய தவறான பழக்க வழக்கங்கள், அது ஒரு சிறையிருப்புல கிடக்குறாங்க. அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல், அக்கிரமத்தை எடுத்து காட்டும் போதுதான் ஐயோ நான் அந்த சிறையிருப்புல இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உணர்வு அடைவாங்க. இப்ப என் வாழ்க்கையில 2014 2015 நான் ஏகப்பட்ட பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். வாரம் ஒவ்வொரு இடத்துக்கு கிளம்பி போயிருவேன். எந்தெந்த பாஸ்டர்ட்ட போகணுமோ போய் ஜெபம் பண்ணி வந்துருவேன். அப்படி ஜெபிக்கும் போது என்னோட வாழ்க்கையில நான் எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த கட்டை உடைச்சு ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் மாந்திரீகத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த மாந்திரீகத்துக்காக நிறைய இடத்துல போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். விக்கிறதுக்கு லட்ச லட்சமா பணம் கொடுத்துருக்கேன். நிறைய இடத்துல போய் ஜெபம் பண்ணி தான் வெளியில வந்திருக்கோம். என் மனைவி 5 வருஷம் சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணியிருக்கா. என் புருஷன் அந்த மாதிரி சிறையிருப்புல இருக்கிறானே, எப்படியாவது வெளியில வந்து டெய்லி கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணியிருக்கா. பின்னாடி ஜெபிச்ச ஆளுங்க எனக்கு ஏகப்பட்டு பேர் இருக்கிறாங்க. அதுக்குதான் ஆன்லைன்ல பேசும்போது சொல்லுவேன், எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. டெய்லி ஒரு நிமிஷமா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. என்ன காரணம்? ஒரு மனுஷன் சிறையிருப்புல இருந்து வெளியில வந்து கர்த்தருக்காக வாழும்போது, பக்தி வைராக்கியமா வாழும்போது, சத்தியத்தை சத்தியமா சொல்லணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல். இப்ப எத்தனை குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை குடும்பத்துல சாட்சி வந்துட்டு தெரியுமா? நிறைய குடும்பத்துல செல்போனை தேவைன்னா ஓரமா வச்சிருக்காங்க. என்ன காரணம்? தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்ட்ரி சரவணமா கேட்ட நிறைய குடும்பத்துக்குள்ள செல்போனை பாக்குறத விட்டுட்டாங்க தெரியுமா? எத்தனை சாட்சி இருக்கு தெரியுமா? நிறைய குடும்பத்தை சொல்லுவாங்க, பிரதர் உங்க செய்தி கேட்டதுக்கு அப்புறம் செல்போன் மேலே எங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துட்டு, எங்க நேரத்தை திருடுது, நாங்க தேவனோடு தொடர்பு கொள்ள முடியல. இப்ப எங்க வாழ்க்கையில செல்போனை நாங்க ஓரமா வச்சதுக்கு அப்புறம் நாங்க குடும்பமா சந்தோஷமா இருக்கோம். புருஷன் பொண்டாட்டி உட்காந்து பேசுறோம். இதுக்கு முன்னாடி செல்போன்ல நான் இஷ்டம் போல பார்த்துட்டு இருப்பேன். என் மனைவிட்ட நான் ரொம்ப பேச மாட்டேன். எத்தனை குடும்பத்துல சாட்சி வந்துட்டு இருக்கு. ஒரு செல்போன் 8 மணி நேரம் அடிமையாக்கி வச்சிருக்கு. அது ஒரு சிறையிருப்பு தானே. எத்தனை குடும்பத்துல தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்ல போய் 8 மணி நேரம் 6 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. எத்தனை குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். எத்தனை குடும்பத்துல டயத்தை வேஸ்ட் பண்ணிதாங்க. அவர்கள் உன் சிறை இருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல். ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு அவனோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தை தள்ளி போனாங்களோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க. மனம் திரும்பும் போது ரட்சிப்பு, மனம் திரும்பும் போது விடுதலை, மனம் திரும்பும் போது சமாதானம், மனம் திரும்பும் போது ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் கிடைக்கும். ரவிராஜ் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் சாபத்தோடு, பாவத்தோடு, அக்கிரமத்தோடு, கஷ்டத்துல வாழ்ந்தப்பா. கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஐயோ, என் வாழ்க்கையில இவ்வளவு தூரமா நான் தப்பு பண்ணியிருக்கேன், கர்த்தரை விட்டு இப்படியா தள்ளி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வடைந்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். குத்துண்டவனாக மனம் திரும்ப ஆரம்பிச்சேன்.
ஒரு வசனம் வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். இதை ஏங்க உங்களுக்கு அடிக்கடி சொல்லித்தர வேண்டியிருக்கு அப்படின்னா, சிறையிருப்பில் இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வாதம் இருக்காது. என் இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்காது. நான் மறுபடியும் சொல்றேன், என் இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் இருந்தாலும் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு மட்டும் நான் முதலிடம் கொடுத்து, எனக்கு இந்த உலகம் ஃபுல்லா வேற மாதிரி இருக்குப்பா, நான் கர்த்தரை பின்பற்றேன், நான் உண்மையா வாழ விரும்புறேன், நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன், நான் உமக்கு பிரியமானபடி வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பிரியமானபடி ஒரு மனுஷனோட வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் தான் விடுதலையாக்கப்பட்ட குடும்பம். நிறைய குடும்பத்துல வாலிபன் வீட்டுக்கு வாரான், ஒண்ணு காலேஜ் முடிச்சுட்டு வருவான், இல்லை வேலையை முடிச்சுட்டு வருவான். வீட்டுக்கு வந்த உடனே ஒண்ணு நேர ரூமுக்குள்ள போய் ரீஃப்ரெஷ் ஆவாங்க. ரீஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கையில செல்போன் இல்லை லேப்டாப் இல்லை டேபு இதைத்தானே கையில் எடுத்து வச்சிருக்காங்க. செல்போனை ஓரமா வச்சுட்டு அம்மா என்ன பண்றாங்க, அம்மாவுக்கு என்ன பலவீனம் இருக்கு, வீட்டில் அக்கா இருக்காங்களா, தங்கச்சி இருக்கிறாங்களா, அப்பா இருக்காங்களா, பாட்டி இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட போய் பேசினாதான் ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கும், அன்புனா என்ன, நம்ம மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி பையனுக்கு தெரியும். சில குடும்பத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளியில போயிட்டு நல்ல அழகா சுத்தி இருந்தது, யாருக்குமே தெரியாம தப்பு பண்ணிட்டு வந்துடுது. வீட்டில் வந்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா வெளியில பார்த்தா சிறையிருப்புல இருப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நல்லவங்க போல ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் சிறையிருப்பு தான். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல், அக்கிரமத்தை எடுத்து காட்டணுமா, அவங்க தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அதனால கடைசி காலத்துல வாழ்றோம். கடைசி காலத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் ஏகப்பட்ட பேர் கிளம்பி இருக்காங்க. அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. என்ன இப்ப எங்க பார்த்தாலும் கள்ள தீர்க்கதரிசிகள் வாயை திறந்து சொல்லும் போது அப்படியே ஒன்லி டயலாக்கா தான் வரும். ஒன்லி டயலாக் தீர்க்கதரிசிகள். வாயை திறந்தாலே டயலாக் தீர்க்கதரிசிகள். மனம் திரும்ப சொல்றாங்களா, சிறையிருப்புல இருந்து உங்களை வெளியில கொண்டு வராங்களா, நீங்க கண்டுபிடிக்கலாம். இனிமேல் கள்ள தீர்க்கதரிசிகளை நம்ம கண்டுபிடிக்கலாம், கள்ள ஓநாய்களை கண்டுபிடிக்கலாம், கள்ள ஊழியர்களை கண்டுபிடிக்கலாம், கள்ள பிரசங்கியாரை நம்ம கண்டுபிடிக்கலாம். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல். ரெண்டே பாயிண்ட் தான், சிறையிருப்பு அக்கிரமம். எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். அப்ப இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி காலத்துல இருப்பாங்க. அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம பேசாம கிளம்பி போயிடணும். ஏன் இப்போ அதையே சொல்ல வேண்டியது அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் அங்கே போய் மாட்டிக்கிடுறாங்க. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போகிறோமா, அங்கேருந்து நம்ம மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக வாழ்ந்தால் ஆசீர்வாதம். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம எந்தெந்த காரியத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் சிறையிருப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அந்த அக்கிரமத்திலேருந்து வெளியில் வந்து மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பு நிச்சயம். நான் மனம் திரும்பவே மாட்டேன், நான் பாவத்துல தான் வாழ்வேன், நான் அசுத்தத்துல தான் வாழ்வேன், நான் அக்கிரமத்துல தான் வாழ்வேன், நான் துன்மார்க்கனை தான் வாழ்வேன், நான் இஷ்டம் போல தான் வாழ்வேன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில என்னைக்கு தான் ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதனால செய்தி என்ன அப்படின்னா, கடைசி காலத்திலே உனக்காக தரிசித்தார்கள் அப்படிங்கிறது. அப்ப தேவன் எந்த அளவுக்கு துக்கத்தோடு பேசுவார். உனக்காக தரிசித்தார்கள். ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டலப்பா. அவங்க பொய்யானதையும் மாயமானவைகளையும் கேடானவைகளையும் பயன் இல்லாதவைகளையும் வியர்த்தமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள்.
அப்போ இப்படிப்பட்ட வசனத்தை நாம் தியானிக்கும் போது கடைசி காலத்தில் இந்த கள்ள ஊழியர்கள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அநேக கள்ள ஓநாய்கள் எழும்பி அநேக ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கு. அநேக ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கு. வஞ்சிக்கிற ஓநாய்கள், ஏமாத்துற ஓநாய்கள், கள்ள ஓநாய்கள். இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை கண்டுபிடிச்சிட்டு நம்ம பேசாம ஒதுங்கி போயிடணும். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். இரவு நேரத்திலே உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எங்க வாழ்க்கையில கத்தரை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும். நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ காரியம் இருக்குப்பா. இரவும் போலுமாக வேதத்தை தியானித்து ஜெபிக்க துதிக்க கத்த கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்தை ஆசீர்வதித்தாங்க. நைட் நேரத்தில் அப்பா கற்பதனியா ஜெபிக்கிறாங்க. கத்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, தாயம்பள்ளி மாசுறீங்க, டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூடனுப்பா. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது. இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க, நல்ல குடும்பமாக தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்க. எந்தெந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு இருக்காங்களோ அந்த பலவீனத்தெல்லாம் நீக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு புது ஆரோக்கியம், புது பலன் எல்லாவற்றையும் தாங்கப்பா. இரவு நேரத்திலே யாரெல்லாம் படுத்து தூங்க போகிறாங்களோ இன்பமான தூக்கம் தாங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தை கத்தில் கூட ஆசிரியங்க. தேவனாரில் அப்பம் பிரேயர் மினிஸ்டரில் உங்களுடைய கரத்தில் முடியும். அப்பா இரவும் போலுமாக வேதத்தை தியானிக்க ஜெபிக்க துதிக்க எல்லா குடும்பத்தையும் அப்பா விசேஷமாக எங்களுக்கு தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கத்தரு பிரியமானபடி வாழணும். உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையாக வாழணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. கத்தோட வருகளை நாங்கள் காணப்படணும். சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தில் அநேக வசனத்து மூலியமாக உங்கள் பிள்ளையோட நீங்கள் பேசி கொண்டு கிருபைக்கா நன்றிப்பா. ஒவ்வொரு நாளும் எச்சரிப்புன்னு சத்தம் அப்பா தேசத்துக்குள்ள போயிட்டு கிருபைக்கா நன்றிப்பா. கடைசி காலத்தில் கள்ள ஊழியர்களை எப்படி கண்டுபிடிக்கணும் என்று அநேக காரியங்கள் மூலியமாக பேசிக்கொண்டு கிருபைக்கா நன்றிப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. நைட் நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்குங்கப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். விசேஷமாக இரவு நேரத்தில் எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறோங்களோ அப்பா உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் இருக்கிறோம். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக பிள்ளைகளோட கதர் கூட இருங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு தாங்கப்பா. எல்லா தேவையிலும் சந்திங்க. வெளிநாட்டுக்கு சில குடும்பத்தில் போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க, மற்ற வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி வாசல் திறந்தாங்க. பரிசுத்தவான்களுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. தீர்க்கதரிசிகளுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. மேய்ப்பனுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. சுவிசேஷ ஊழியர்களுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா குடும்பத்துக்கு அதை பொறுப்படுத்துவங்க. தேவனாரிலே அப்பா மினிஸ்டர்களுக்கு அதில் ஆசீர்வதித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் அப்பா விசேஷமாக ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. கத்த கிருபை செய்ய. தீட்டானது அருவருப்போ பொய் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று வேதத்தின்படி எங்கள் வாழ்க்கையில தீட்டானது அருவருப்போ பொய்யோ எது இருந்தாலும் எடுத்து போட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்படட்டும்ப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு கத்தர் ஆசிரியங்க. இரவு நேரத்தில் தேவையில்லாமல் செல்ஃபோன்லேயே தேவையில்லாமல் அப்பா நேரத்தை வேஸ்ட் பண்ண இல்லாமல் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தனி ஜெபம் பண்ணுற பிள்ளைகளாக இருக்கணும். குடும்ப ஜெபம் பண்ணுற பிள்ளைகளாக இருக்கணும் ராஜா. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. கடனில் கஷ்டப்படுற குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. நாளைக்குள்ள கர்த்தர் பொருட்படுத்தணும். எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ குறைகள் உண்டு. அந்த குறைகளை மன்னித்து உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்கள் கிருபையால் நிரப்புங்கப்பா. எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க. எத்தனையோ தேவைகள் உண்டு. அந்த எல்லா தேவைகளும் சந்திங்க ராஜா. சரீரத்தில் பலவீனத்தோடு எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்க நாம மட்டும் எப்படி சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் பொறுப்படுதுங்க. துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்து கொள்ளுங்கள். 93630641 நம்பர் உண்டா. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்தோட ஜெபிங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.